நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஃபாதர் வணக்கம் ஃபாதர். வணக்கம் விவேக். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன். சிறப்பு ஃபாதர். அந்த வகையில் பார்த்தோம்னா சென்ற வாரத்தில் இந்த வாரம் வரைக்கும் பல நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த டைமில் மறுபடியும் ஸ்கூலுக்கு போகிற தருணம் அப்படின்னும் போது டக்குன்னு வந்து ஒரு ஸ்கூல் ஃபீஸ் ரெடி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா ஒருத்தர்கிட்ட சொல்லி வச்சுருப்போம். இல்லை அப்படின்னாக்கா தூர சொந்தக்காரர் வருவார். வந்த உடனே இந்த மேட்ரு என்னாச்சுன்னு பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிப்பார். போயிட்டு கால் பண்ணார். நல்ல வேலை கடவுள் மாதிரி காப்பாற்றுனீங்க. ஆமாம், ஃபீஸு இல்லைன்னா படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக போய் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை சந்திக்கிற இன்றைக்கி மட்டும் இல்லது எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தருணங்கள் கடவுளை உணர்கின்ற தருணங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து பலது இருக்கும். இது வந்து ஃபீஸு அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். நான் வந்து எந்த குற்றமும் செஞ்சுருக்க மாட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு வந்து வாதாடுறதுக்கு ஒரு வழக்கு உரைஞரை வச்சுக்கணும் அப்படின்றது கூட எனக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் யாரோ ஒரு மூலயமா ஒருத்தர் வருவார். அந்த டைமில் தேவாதினிமா நீங்கள் வந்தீங்க இப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் நம்ம வந்து கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்கின்ற தருணங்கள் பார்க்குறோம். அன்றாடம் இல்லையோ ஆனால் வாழ்க்கையில் முக்கியமான தருணத்தில் நான் வந்து இந்த கடவுளுடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி டாபிக். ரொம்ப அழகான தலைப்பு அப்படி நம்புகிறேன். ஏன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு கை கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் அப்பா கடவுள் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணீங்க அப்படிங்கிறது. அதை பற்றி தான் இன்றைக்கி பகிர்ந்து கொள்ள போகிறோம். கண்டிப்பாக ஃபாதர். அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைய நிகழ்ச்சியுடைய முதல் அழைப்பாளர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் ஃபாதர், நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும் ஃபாதர். எங்கேருந்து பேசுகிறீங்க? ஓ ரைட் ரைட். வாங்காடு மங்களபுரம். ரொம்ப நன்றிங்க. அதான் இன்னைக்கு வந்து இந்த வாரம் வந்து நம்ம வந்து கடவுளை சந்தித்த தருணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து நமக்கு அவங்கள சந்தித்த நேரம் வந்து கடவுளே சந்தித்தது மாதிரி அப்படி நினச்சிருப்போம். அதை பற்றி தான் இன்றைக்கி பகிர்ந்துக்கிறோம். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடவுளை அனுபவித்த தருணம், உணர்ந்த தருணம் அப்படின்னா எதை சொல்லுங்க? நிறைய அற்புதம் நடந்திருக்கு. அதில் இருந்தாலும் முக்கியமாக வந்து நான் வந்து சொல்லி தான் ஆகணும். அதாகப்பட்டது நான் வந்து எனக்கு 3 பொம்பளை பிள்ளை இருந்தது. இந்த அசோக நகரில் பள்ளிக்கூடத்தை படிக்க வச்சேன், கிறிஸ்டியன் கான்வென்ட். அப்போ இந்த பிள்ளைகளுக்காக நான் சர்ச்சைக்கு போகிறது அப்படி இருந்தேன். ரொம்ப ஆழ்ந்த இது கிடையாது. அது அந்த நேரத்தில் என்னுடைய மாமா மகன் ட்ரெயினில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதி. அந்த தலை வந்து ரொம்ப அடி. பொதுவாகவே ட்ரெயினில் அடிபட்டாவே வைக்க கஷ்டம். ஒன்லி அந்த தலையை மட்டும்தான், 2 கை மட்டும் தான் அசைப்பான். அந்த நேரத்தில் போய் பார்த்தேன். ஒண்ணுமே எனக்கு தோணல. அதே வார்டில் தலைவாடில் முட்டி போட்டேன். முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட சொன்ன, மகன் பழையபடியா வந்தான்னா நான் பைபிள் எடுத்து சர்ச்சில் படிப்பேன் அப்படிலாம் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு முந்தாட்டி எடுத்தேன். அதே மாதிரி 23 நாள் கழிச்சு 24 நாள் மகன் வந்து நல்ல பேசி இப்ப திருமணம் ஆகி பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட தருணம் அது. ஆண்டவரோடு இணைந்து அவருக்கு நான் பணி செய்ய வேண்டிய நேரம். அதுக்கப்புறம் தான் பைபிள் எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் அன்பியத்துல வந்தது, மரியாதையில வந்தது, எல்லாமே. நம்ம அந்த தருணத்தை மறக்கவே முடியாது. அப்ப வந்து அதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை வந்து வேறையா மாறி இருக்குது. ஆமா, சும்மா பேரளவு கிறிஸ்தவன். அதாவது கோயிலுக்கு போறது வர்றது, வெளியே நிக்கிறது, உள்ளே போறது இல்ல அப்படிங்க. பிள்ளைகளுக்காக சிஸ்டர்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி கோயிலுக்கு போறது. இந்த இங்க அசோகநல்ல ஒரு ஸ்கூல்ல செல்லாமட்டிக்கு அந்த இதுல
ரொம்ப ரொம்ப இந்த ரொம்ப அழகா இந்த சொன்னீங்க. ஆக்சிடென்ட் நடந்த அப்புறம் ஆ, தான் ஆ, ஆ, ஆ. என்னுடைய மனமாற்றம். ம். இது இல்ல, நான் சில நேரத்துல கூட நினைக்கிறேன், நமக்கு ஏற்படுகிற சில விபத்துகள், எதிர்வினை, அது வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்மை அசைத்து பார்க்கிறது, நம்மை ஒரு சரியான திசையில மாற்றி விடுகிறது. அப்படி கூட சில நேரத்துல உணர்றேன். நீங்க எப்படி நான் நினைக்கிறீங்க இந்த கருத்த? ஆமா, ம். ஆமா. நம்ம நம்ம வந்து ரொம்ப சோதனையா இருக்கும்போது, ம். நம்ம முட்டி போட்டு ஜெபிக்கும்போது, முக்கியமா வந்து நற்கருணைநாதர் நம்ம முட்டி போட்டு ஜெபிக்கும்போது, ம். கண்டிப்பா அந்த கோரிக்கை நிறைவேறும். ஓ! ம். நிறைய நம்பிக்கை இருக்கு. ரொம்ப ரொம்ப இப்ப கூட அழகா எனக்கு சொன்னீங்க. ரொம்ப எனக்கு கூட எனக்கு ரொம்ப சோதனை வந்துச்சுன்னா, நேரா சர்ச்சுக்கு போவேன். ம். நேரா பீடத்துல போய் நற்கருணைநாதர் அப்படியே மண்டி போட்டுருவேன். ம். போட்டு அப்படியே ம். அப்படியே படுத்துருவேன். ம். அவனால. ம். ஆனா கரெக்ட்டா நடத்துவார். ரொம்ப அற்புதமா, அழகா ஆமா. பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றி. ம். கடவுள் உங்கள ஆசீர்வதிக்கணும். நன்றிங்க, நன்றிங்க. ம். இந்த மாதிரி இதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க ஃபாதர்? இல்ல உண்மைதான். நான் சொன்னது போல, சில நேரத்துல நம்ம வந்து, "ஏன்டா எனக்கு இந்த வாழ்க்கையில இது தேவையா?" அப்படின்னு நெனைப்போம். இந்த இழப்பு, இந்த அவமானம், அசிங்கம், இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு நெனைப்போம். ஆனா அதுதான் உங்களை பக்குவப்படுத்தும். அதுதான் உங்கள வந்து சரியான ஒரு திசையில மாற்றிவிடும். ஆ, அப்படிதான் நான் நினைக்கிறேன். எங்க குடும்பத்துல நடந்த ஒரு பெரிய இழப்பு, இறப்பு, அதுக்கப்புறம் வந்து எங்க குடும்பம் வந்து அந்த உண்மைய, அதாவது கடவுள் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை உணர்ந்து கொண்ட விதம் வந்து ரொம்ப அழகானது. அ ஏன்னா நம்ம ஒரு சில நேரங்கள்ல அதிலேயே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ வந்து எல்லாமே சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டு அதை கடந்து போயிடுறோம். ஆனால் இழப்புகள், நீங்கள் அனுபவிக்கிற அவமானங்கள், துயரங்கள் தான் உங்களது வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகா செதுக்கி ரொம்ப நேர்த்தியா நகர வைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நம்புறேன். ஓகே ஃபாதர், தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்து இருப்பவர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார். என்னோட பேர் நோபல். நான் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சகோதரி, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஃபாதர். நல்லா இருக்கேன் ஃபாதர். ம் சொல். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சகோதரி, நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடவுளை உணர்ந்த தருணம், அனுபவித்த தருணம், இல்லை இன்னொரு மனிதர்கள் வழியாக கடவுளை பார்த்த தருணம் அப்படின்னா எது? அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க. ஃபாதர், கொரோனா சமயம் ம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ம். எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தது அப்படின்னு. ஆமாம். கொரோனா 2வது அலையில வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. ம். அப்போ என்னுடைய அம்மா அப்பா 2 பேரும் திருச்சியில இருந்தாங்க. ம். எனக்கு ஒரு அண்ணன், அவனும் வந்து மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க தான். நான் இங்க செங்கல்பட்டுல குடும்பத்தோட இருக்கும்போது அப்பாவுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு, கொரோனா பாசிட்டிவ். அதே சமயத்துல அம்மாக்கும் 2 பேருக்கும் டெஸ்ட் பண்ணிட்டாங்க, 2 பேருக்கும் பாசிட்டிவ். அண்ணனை பாத்துக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனா அவங்க 2 பேரும் அப்ப வந்து இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவாங்க. அண்ணனை பாத்துக்கணும் வீட்டுல. இங்க இருந்து லாக்டவுனு, இங்க இருந்து இந்த மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்லி வச்சு இ-பாஸ் வாங்கி, நான் மட்டும், எனக்கு 2 பிள்ளைங்க, இங்க ஃபேமிலியோட நான் இருக்கேன். என்ன மட்டும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அனுப்பிட்டாங்க. அப்பா அம்மா நான் வர்றதுக்குள்ளேயே அவங்களே ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிட்டாங்க. அண்ணன் மட்டும் வீட்டுல இருக்கான். அண்ணனுக்கு வந்து சொல்ல தெரியாது என்ன, எனக்கு அவனுக்கு ஃபீவரே இருந்தா கூட சொல்லக்கூடிய தெரியாத ஒரு இது. அம்மாக்கும் அப்பாக்கும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன அதே இதுல இருக்கிறேன். 1 நாள் ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு. அண்ணன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கான். ஆனா அவன் சொல்லவே இல்லை. அவன் திடீர்னு அப்பதான் கவனிக்கிறேன், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது, ஃபீவரிஷா இருக்க மாதிரி பாக்குறேன். அப்போ இமிடியேட்டா அடுத்த நாளே அவனுக்கு டெஸ்ட் பண்ணப்போ அவனுக்கும் பாசிட்டிவ், கொரோனா பாசிட்டிவ். அப்ப வந்து நிறைய பேஷண்ட்ஸ் இருந்ததுனால இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பெட் கிடைக்கல. அப்ப வந்து அங்கங்க கேம்ப் எல்லாம் போட்டிருந்தாங்க. கேம்ப் மாதிரி காலேஜஸ்ல எல்லாம் கூட தங்க வச்சிருந்தாங்க. எனக்கு அம்மா அப்பாவுக்கு வீட்டுல இருந்து, எனக்கு அங்க ரிலேஷன்ஸ் யாரும் அதிகம் இல்ல. திருச்சியில வந்து சொந்த வீடு இருக்கு, ஆனா வந்து அக்கம் பக்கத்துல சொந்தக்காரங்க யாரும் கிடையாது. அதனால எனக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்கோ எதுக்குமே என்னால
ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்பா அம்மா கொடுக்கறதுக்கு. ஏன்னா கார்ல தான் அப்ப வந்து ஆட்டோவோ எதுக்குமே வரமாட்டாங்க, டூ வீலரும் கிடையாது. அப்போ வீட்டுல எங்க வீட்டுல பெரிய வண்டி தான் இருந்தது. அந்த சமயத்துல ஒரு கார்ல கூட்டிட்டு போய் நான் கடவுளை உணர்ந்த சமயம் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, 3 பேருக்கும் ஒரே இடத்துல அந்த பெட் கிடைச்சது. ஒரு இடத்துக்கும் போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப நான் சிரமப்பட்டிருப்பேன். எங்க அப்பா அம்மாவை கவனிக்க முடியாம, என் அண்ணனை கவனிக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன். இதுல அம்மா சுகர் பேஷண்ட். இந்த சமயத்துல திருச்சி ஜிஹெச்ல நிறைய பேரு தனியா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் லட்சக்கணக்குல செலவு பண்ணாங்க. 3 பேருக்கும் கொரோனா. என்னால அவ்வளவு செலவு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. பெட், ஆக்சிஜன் பெட் கிடைக்கல. அப்பாவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட், மூச்சு திணறல். நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஃபுல்லா கவர் பண்ணி போவேன். அந்த N95 மாஸ்க் எல்லாம் போட்டு போவேன். அப்பா அம்மா போகும்போது அப்பாவுக்கு நல்லா மூச்சு திணறல். அவ்வளோ பேஷண்ட் வந்து பெட் கிடைக்காம, ஆக்சிஜன் பெட் கிடைக்காம கஷ்டப்பட்டாங்க. நான் அவங்கள்ட்ட அண்ணனை காமிச்சு, எங்க அண்ணனை சொல்லி 3 பேருக்குமே இருக்கு, எனக்கு ஒரு ஆக்சிஜன் பெட் இருந்தா கூட போதும் அப்படின்னு அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு அப்பாக்கு பெட் கிடைச்சது. ஒரே ஹாஸ்பிட்டல்ல, திருச்சி ஜிஹெச்ல 3 பேருக்கும் ஒரே இதுல ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்பாக்கு ரொம்ப, அதாவது கொரோனா எல்லாருக்கும் சரியாகி கொரோனா வார்டே க்ளோஸ் பண்ற வரைக்கும் எங்க அப்பா ஆக்சிஜன்ல இருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி வந்தாங்க. அது வரைக்கும் என்னோட அம்மா, அண்ணன் எல்லாரையும் கவனிச்சு அந்த பலனை ஒத்தால நான் சமாளிச்சேன். நான் எங்கேயும் வர முடியாது. என் ஹஸ்பண்ட், என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்களையும் பார்த்துட்டு செங்கல்பட்டுல இருந்தாங்க. அந்த ஒரு ஆளா அங்க நான் நின்று எல்லாருக்கும் சாப்பாடும் கொடுத்து ஹாஸ்பிட்டல் கலைஞ்சு. அந்த சமயம் கடவுள் எனக்கு மாதா டிவி மட்டும்தான் ஓடும். காலையில 4 மணிக்கு எழுந்தா நைட்டு நான் தூங்குற வரைக்கும் மாதா டிவில எல்லாமே ஓடும், டே ஃபுல்லா ஓடும். அது மட்டும் அந்த மாதா டிவில வர்ற பிரேயர், ஜெபமாலை ஜெபம், திருப்பலி, அது எல்லாமே எனக்கு மன அமைதியையும், ஒரு தாய் என் பக்கத்துல இருந்தா எனக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வையும் தைரியத்தையும் கொடுக்குமோ, அந்த தைரியத்தை இன்னைக்கு வரைக்கும் என் மனசுல எவ்வளவு கவலை இருந்தாலும் மாதா டிவி வச்சு விட்டுட்டு நான் அது கேட்டுக்கிட்டே நான் என் வேலையிலையும் பிள்ளைங்களையும் நான் பாக்குறேன். அன்னைக்கு 3 பேரையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். வெரி குட், வெரி குட். ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க சகோதரி. ரொம்ப நிகழ்ச்சியா இருந்துச்சு. உண்மையிலேயே அந்த நேரத்துல எங்கேருந்து நமக்கு இந்த பலன் வருது? ஒரு 3 பேரை வச்சுக்கிட்டு, முடியாத அம்மா அப்பா, முடியாத ஒரு சகோதரன், இவர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் போராடி, அதுவும் ரொம்ப அழகாக சொன்னீங்க, அவங்கள வெளியில் கொண்டுட்டு வந்தீங்க வெற்றிகரமாக அப்படிங்கிறது. அதுதான் வந்து கடவுளுடைய ப்ரெசன்ஸ். அதுக்கு வந்து மாதா தொலைக்காட்சி வந்து உங்களுக்கு துணையாக இருந்துச்சு அப்படிங்கும்போது இன்னும் எங்களுக்கு மன சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட்டா இருக்கு. ஆமாம் ஆமாம். தாய் மாதாவே என் கூட இருந்த மாதிரி. வெரி குட். நான் இன்னும் சொல்ல போனா எனக்கு இன்னும் சில உதவிகள் வந்து நர்ஸ் அவங்க வழியா எனக்கு நிறைய அட்வைசஸ், சில விஷயம் இதை பண்ணுங்க குறைங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆக்சிஜன் அப்பாக்கு போய்கிட்டு இருந்தது, குறைங்க. 12 லிட்டர் போயிட்டு இருந்தது, அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க. அப்புறமா லாஸ்ட்ல நான் எங்க அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது ஆக்சிஜன் வச்ச ஆம்புலன்ஸ்ல தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் அப்பா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா, அது நிறைய எனக்கு வலிகள், கான்சென்ட்ரேட்டர் வாங்கி வச்சு அதுல இருந்து அப்பாவை வெளியில ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்து நார்மல் பிரீத் பண்ண வச்சு எல்லாமே எனக்கு அந்த ஐடியால எனக்கு ரொம்ப தெரியாது ஃபாதர். ஆனா எனக்கு ஒரு சிலர் வழியா சில சிஸ்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ல இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாம் பேசும்போது எனக்கு அந்த வழியா எனக்கு சில ஐடியாஸ் கொடுத்தது எல்லாமே நான் கடவுளா பாக்குறேன். அதுதான் நான் அந்த உணர்ந்த தருணமா நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப 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 அழகா பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நெகிழ்ச்சியா சொன்னீங்க. உண்மையிலேயே நமக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த கொரோனா காலங்களில் நிறைய பேர், நிறைய மருத்துவர்கள், நிறைய செவிலியர்கள், சாதாரண மனிதர்கள் தங்களுடைய அன்பை, கடவுளுடைய அந்த ஆறுதலை பகிர்ந்து கொண்ட நேரமாக இருக்குது.
ஒரு புறம் வந்து இழப்புகள் இருந்தாலும் கூட அந்த நேரம் நம்ம கடவுளை கொண்டாடி இருக்கோம், அனுபவிச்சிருக்கோம். அதை கண்டிப்பாக நம்ம புரிந்து கொள்ளணும். ரொம்ப நன்றி சகோதரி. உங்கள் குடும்பத்தை தொடர்ந்து கடவுளை ஆசீர்வதிக்கணும். ரொம்ப நன்றி. இந்த கொரோனா காலகட்டத்தில் ஃபாதர் எல்லாருக்குமே தெரியும், மாதா தொலைக்காட்சியில் வந்து குறிப்பிட்ட ஒரு 15 பேர் மட்டும்தான். ஆமாம். ஃபாதருங்க, பெரிய ஃபாதரு, அடைக்கலம் ஃபாதரு, ஜாக் ஃபாதர், அப்புறம் நம்ம கோபி ஃபாதருங்க இருந்தாங்க. நாங்கள் ஒரு 10 பேர் பசங்க. ஒவ்வொரு நாளும் விஷயம் கேள்விப்படுவோம், ஒவ்வொரு வீட்டிலிருந்து. பெரிய ஃபாதரோட நிலைமையை பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பயமாக இருந்தது, என்ன நடக்குமோ இது. இப்போ இவங்க சொல்லும்போது எல்லாமே அப்படியே மனக்கண் முன்னாடி வந்து. ஆமாம். ஏன் அப்படின்னாக்கா, யார் மரணத்தை பார்க்கலையோ இல்லையோ அந்த நாட்களில் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக எல்லாரும் யாராவது ஒரு மரணத்தை இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைகள் அப்போ வந்து குழந்தைகளாக இருந்த தருணம், இதை வந்து யோசிச்சு பார்க்கணும். இந்த வாழ்க்கை வந்து எவ்வளோ அழகானது, இதுக்கெல்லாம் தப்பி தான் இன்றைக்கி நம்ம வந்து நிற்கிறோம். ஸோ என்னுடைய லைஃப் வந்து எவ்வளோ அழகானது அப்படின்னு ஒவ்வொரு இளைஞனும் இளம்பெண்ணும் இந்த நேரத்தில் யோசித்து பார்த்தாங்கனாலே அந்த லைஃப் எவ்வளோ அழகானது, கடவுள் எந்த அளவுக்கு நம்மளை வந்து பத்திரப்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அப்போ அந்த அளவுக்கு வந்து என்னுடைய இந்த உயிர் எவ்வளோ என்ன வேல்யூவானது, எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஃபாதர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நம்பர்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? சார், என்னுடைய பேர் போஸ்கோ. வணக்கம் சார். நான் கடலூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே சார், ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க சார். வணக்கம். நான் வந்து என்னுடைய ஒய்ஃப் பிரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அப்போ வந்து நான் ஒரு இந்து வீட்டில் நான் வாடகை இருந்தேன். அப்போ நான் ஒரு நாள் அந்த வீட்டை விட்டுட்டு காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு நான் போயிட்டேன். அப்போ நான் போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப நாங்க போனா அந்த வீட்டு ஓனர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி உங்க சாமி குட்டியா ஒரு தேவதை மாதிரி வந்து அங்க வந்து உக்காந்து இருந்தது, நான் வந்து பார்த்துட்டு ஒரு தடவை துரத்தி விட்டேன். அப்புறம் 2வது தடவை அவங்க மருமகளை இட்டுன்னு போயிட்டு, இங்க பாரு அந்த அவங்க கிறிஸ்டின் வேண்டவங்க அவங்க சாமி இங்க வந்து வந்து உக்காந்து இருக்கு அப்படின்னு சொல்லி 2வது தடையும் துரத்தி விட்டதா அவங்க சொன்னாங்க. அது எனக்கு கேட்ட உடனே அப்படியே எனக்கு மெய் செலுத்துது. அதாவது என்னுடைய கண்ணுக்கும் நான் தெரியல, அவங்க அப்ப என் ஒய்ஃப் பிரெக்னண்டா இருந்தாங்க. பட் அவங்க கண்ணுக்கு அந்த சின்னதா இருக்கக்கூடிய ஏஞ்சல்ஸ் மாதிரி உருவம் அவங்க சொன்னதை வச்சு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். சரிதான், சரிதான். எனக்கு அந்த இது வந்து ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது, வியப்பாவும் இருந்தது. ஒரு இந்து பீப்புள் இது மாதிரி உங்க சாமி 2 தடவை வந்தது, இது மாதிரி வந்து அங்க 2 தடவை நான் கூட முதல்ல அவங்க ஏதோ ஒரு கற்பனையில சொல்றாங்களான்னு நான் நினைச்சேன். இல்ல, என் மருமகளையும் கூட்டின்னு போய் நான் 2வது தடவை துரத்தி விட்டேன், அவங்க இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டாங்க, ஏன் திரும்ப திரும்ப இங்க வந்துட்டு இருக்க அப்படின்னு நான் துரத்தி விட்டேன். ஒரு சின்ன பறவை மாதிரி இருந்தது, ஒரு குட்டி இது மாதிரி உங்க சாமி வந்தது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப அது இன்னைக்கு நினைச்சாலும் அது வியப்புல ஒரு மிகப்பெரிய வியப்பாகவும் சிலிர்ப்பாகவும் இருந்தது. நீங்கள் சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, சின்ன வயசில் நம்ம மறைக்கல்வி வகுப்பில் படிப்போம், உன்னுடைய காவல் தூதர் உன் கூடவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இப்போ குறிப்பாக நோயாளிகளுக்கெல்லாம் ரஃபேல் இருக்கிறாங்க, ஒரு நல்ல செய்தி அறிவிக்கிறது கப்ரியேல் தூதர் இருக்கிறாங்க, இப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம மறைக்கல்வியில் நம்ம படிக்கிறோம். எனக்கு நீங்கள் சொல்லும்போது அதுதான் ஞாபகத்துக்கு வருது. நமக்கு கண்ணுக்கு தெரிகிறாங்க, தெரியல, ஆனால் அதை கடந்து என்னுடைய காவல் தூதர் எப்பொழுதும் காத்துக்கிட்டு இருக்காங்க, என்னை பராமரிக்கிறாங்க, நான் போகிற பொழுது என் பக்கத்திலே இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரெக்னெண்ட் அம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஜெபம் அவ்வளோ ஜெபம் இருக்கும் அந்த குழந்தைக்காக, அவங்களுடைய வாழ்க்கைக்காக இருக்கும். அப்போ கண்டிப்பாக நம்முடைய வானதூதர்கள் நம்ம கூட இருப்பாங்க. அதை நம்ம உணர்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி மற்றவர்கள்
நம்முடைய பிற மத சகோதர சகோதரிகள் சொல்லும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் நம்முடைய குழந்தைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நல்ல உள்ளங்கள் அதை புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து காவல் தூதர்கள்ட்ட ஜெபிங்க. குழந்தைகள் பயப்படுறாங்க, இல்லை நோயில் ஏதாவது இருக்கிறாங்க அப்படின்னா நம்முடைய காவல் தூதர்கள்ட்ட ஜெபிங்க. கண்டிப்பாக அவர்களுடைய கரம், அவர்களுடைய பாதுகாப்பு நம்ம கூட இருக்கும். அதுதான் நம்ம அண்ணன் போஸ்கோ அண்ணா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க சார். இதை பற்றி நீங்கள் சொல்ல போகணும். அதான் இப்போது நானுமே யோசித்தது, நம்ம அந்த கடவுளை சந்தித்த தருணங்கள் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் அந்த கடவுளுடைய ப்ரெசன்ஸ் ஒரு மனிதர்கள் வழியாக, ஒரு நல்ல செயல்கள் வழியாக நம்ம உணர்ந்து பார்க்குறது தான். அப்போது இப்போ இந்த அந்த இதுக்கு முன்னாடி கொரோனா காலத்தில் கஷ்டப்பட்ட சகோதரியாக இருக்கட்டும், இல்லை இவராக இருக்கட்டும், நீங்கள் கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் வருவாரா என்ன அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் கடவுள் யாராவது ஒரு தூதர்களை நமக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருப்பார். நான் நிறையா நேரத்தில் ஆச்சரியப்பட்டிருக்கேன். எப்படி நான் இங்கேருந்து தப்பித்தேன், எனக்கு எப்படி இது கிடச்சிது அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அது அப்போல்லாம் தெரியல, அந்த வயசு துமரில் அப்படிலாம் தெரியல. ஆனால் இன்றைக்கி நினச்சி பார்க்குறேன், கடவுள் என் கூட இருக்கிறார், கடவுள் என்னை வழி நடத்துகிறார், போய் அவனை பார்த்துக்கங்க அப்படின்னு யாரோ ஒரு மனிதரை, யாரோ ஒரு மனுஷியை, யாரோ ஒரு குழந்தையை, யாரோ ஒரு சிறுவனை எனக்காக அனுப்பி கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நம்புகிறேன். சரிங்கப்பா. நிகழ்ச்சியில் அடுத்த இணைப்புகளை யாருக்காக பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? பிரதர் நல்லா இருக்கீங்களா? நான் காரமடை சிசிலி பேசுகிறேங்க பிரதர். ஃபாதர் நல்லா இருக்காருங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஃபாதர், நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி போன இருக்கீங்க? வாரமும் நான் லைன்ல வந்தேன், இந்த வாரமும் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு பாட்டி சொல்றதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சொல்லுங்க. கடவுளை மகதலா மரியா பங்குல இருந்து பேசுறேங்க ஃபாதர். சொல்லுங்க ஃபாதர், நான் என் பையன் வந்து 10ஆம் கிளாஸ் படிச்சான். அதாவது கருமத்தாம்பட்டி பசிலிக்கா இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கூல்ல படிச்சான். 10வது படிச்சான் சின்ன பையன். அப்ப வந்து அவனுக்கு வயிற்றுல ஒரு பிரச்சனை. அப்ப அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்லையே பார்த்தாங்க, எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்த்தாங்க, ஒண்ணுமே சரியாகலைங்க சார். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சௌரிமுத்து பிரதர் இருந்தாரு, அவர் வந்து உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு. நான் வேலையில இருந்தேன், வந்து பார்த்தா பையன் ரொம்ப முடியாம படுத்திருந்தான். ஃபாதர் எங்கிட்ட வந்து அப்புறம் எங்களை மேட்டுப்பாளையத்துக்கு அனுப்பிட்டாங்க. ஹாஸ்டல்ல இருந்து மேட்டுப்பாளையம் கூட்டிட்டு போயிருங்கம்மா, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நானும் எஸ்எம் சொல்லிட்டு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபாதர் எங்கிட்ட வெறும் 70 ரூபாய் மட்டும்தான் இருந்துச்சு ஃபாதர். ஆனா இவனுக்கு வந்திருக்கிற சீக்கு என்ன அப்படின்னு கேட்டா, லட்சத்துல ஒருத்தருக்கு வர்ற குடல்ல ஒரு கட்டிங்களாமா, பெரிய ஒரு கட்டி, 100 கிராம் அளவுக்குள்ள ஒரு கட்டி குடல்ல. இப்ப வந்து அவனுக்கு குடல் வந்து 1.5 அடி குடல் வந்து கட் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்ப நல்லா இருக்கான் கடவுள் புண்ணியத்துல. வெறும் 70 ரூபா வச்சுட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸுங்க எல்லாம் இல்லைன்னு சொன்னோன்னே இவனை ரொம்ப கஷ்டப்பட்டு போன ஃபாதர். நான் வெறும் 70 ரூபா தான் என் மணிப்பர்ஸ்ல இருந்துச்சு. ஆனா கடவுள் வந்து எனக்கு அதிசயம் ஃபாதர். அதெல்லாம் கடவுள் வந்து 1 லட்சம் ரூபாய் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாருங்க ஃபாதர். கடவுளை தவிர வேற யாருமே வந்து அந்த காரியத்தை செஞ்சிருக்க முடியாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருகிட்டயுமே போய் கையேந்தி எனக்கு கொடுங்க, எனக்கு என் பையனுக்கு உடம்பு சரியில்லை கொடுங்கன்னு நான் கேட்கவே கிடையாது. இவனுக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க பையன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான், இந்த மாதிரி முடியாம இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, உயிருக்கு ஆபத்தா இருக்கான்னு சொன்ன உடனே வந்து பாக்குறவங்க எல்லாம் 10 ரூபா, 10,000, 20,000 இப்படிதான் ஃபாதர் கொடுத்தாங்க. அவனோட ஒரு டீச்சர் வந்தாங்க, ஜூலி மிஸ்ன்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. வாழ்க்கையில மறக்கவே முடியாது இந்த தருணம். வந்து ஆண்டவரும் மாதாமாவும் சேர்ந்து எனக்கு கொடுத்த ஒரு தருணம் ஃபாதர். வாழ்க்கையில எனக்கு மறக்கவே முடியாது ஃபாதர். என் பையன் இல்லைன்னா இன்னைக்கு உயிரோடு இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு கடவுள் எனக்கு உதவி செஞ்சாருங்க ஃபாதர். நான் கடவுளே எங்க போறது, யார்கிட்ட கேட்கறது, ஏன்னு கேட்டா நான் ஒரு விடோ. நான் வந்து யார்கிட்டயாவது கையேந்தி நின்னா கேவலமா பேசுவாங்க. என்னோட ஏஜ் வந்து ரொம்ப சின்ன ஏஜ் அந்த டைம்ல. அப்படி இருக்கும்போது நம்ம யாருகிட்டயுமே போக கூடாதுன்னு சொல்லிட்டு, கடவுளை நீங்க மட்டும்தான் இதுக்கு அப்படின்னு சொல்லி வேளாங்கண்ணி மாதாம்மா கோயில்ல போய் நின்னுட்டேன். மாதாவை ஒரு தடவை
நான் இன்சல்ட் பண்ணல, கோவிச்சுட்டு போன மாதம்மாட்ட. ஆனா மறுபடியும் மாதாம்மா என்னைய கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்னைய நல்லா இன்னைக்கு கடவுள் புண்ணியத்துல எனக்கு சொந்த வீடெல்லாம் இல்ல ஃபாதர். ஆனா கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறோம் ஃபாதர். கோயில் ஆலய பணிகள்லயும் ஆலயத்திலயும் எல்லா காரியங்களுக்கும் நாங்க நல்ல ஒரு இதுல கடவுள் எங்களை உயர்த்திருக்காரு ஃபாதர். அந்த ஒரு தருணம் ஃபாதர் என்னால மறக்கவே முடியாது. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய எல்லா வல்லமையும் எங்களுக்கு அந்த டைம்ல கிடைச்சது ஃபாதர். இதை எனக்கு மறக்கவே முடியாதுங்க. இது ஒரு சாட்சியமா உலக மக்கள் அத்தனை பேர் இதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு சாட்சியமா நான் சொல்றேங்க ஃபாதர். இந்த லைன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப இதா ஆர்வமா எடுப்பேன் நான் எப்போதுமே. இதுவும் கூட கடவுளுடைய திட்டம் தான். கடவுள் நான் நினைப்பேன், எசப்பா என்ன எனக்கு மட்டும் லைன் கிடைக்க மாட்டேங்குது, இவங்க எல்லாம் பேசுறாங்களேன்னு சொல்லிட்டு அப்பவும் நான் அவர்கிட்ட சண்டை போடுவேன். போடும்போது எனக்கு லைன் கிடைச்சிரும் ஃபாதர். ஏன்னா நான் யாரு எந்த ஒரு இதுக்கு டிவில இதுல நான் பேசுனதே இல்லைங்க ஃபாதர். ஆனா இது எனக்கு ஒரு சான்ஸ் எனக்கு எப்போதுமே கிடைக்குதுங்க ஃபாதர் லைன். இதோட 3-4 தடவை நான் பேசியிருக்கேன் ஃபாதர். ரொம்ப 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 நன்றி. குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ணுங்க. என் பெரிய பையனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கணும், அதுக்காக ப்ரேயர் பண்ணுங்க ஃபாதர். கண்டிப்பா கண்டிப்பா. குடும்பம் எல்லாம் கஷ்டப்படுற குடும்பம் தான், ஆனாலும் நாங்க சந்தோஷமா கடவுள் வெரி குட் வெரி குட் அன்புல இருக்கிறோம் ஃபாதர். ரொம்ப நல்லதுங்க. கடவுள் உங்களையும் உங்க குடும்பத்தை நிறைவே ஆசீர்வதிக்கணும். உங்களது வேண்டுகோள் விரைவில் கடவுள் கேட்பார். நீங்கள் சொல்லுங்க ஃபாதர். எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு முறை நானும் நம்ம தம்பி ராஜசேகரும் நம்பிக்கை மறுமலர்ச்சி தியானம் முடிச்சுட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பைபாஸ் சாலையில் ஒருவர் படுத்து கிடந்தார். உடனே அவரை பார்த்தோன்னே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம தம்பி சொன்னாப்புல, ஃபாதர் உயிரோடு தான். நான் என்ன சொன்னேன், எதுவும் அடிபட்டாரா என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை ஃபாதர் உயிரோடு தான் இருக்கிறாரு அப்படின்னு. உடனே அவர் இறங்கி போனார். நான் என்ன சொன்னேன், இல்லைப்பா வேணாம், இறங்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில் சொன்னேன். இல்லை ஃபாதர் எப்படி ஃபாதர் விட்டுட்டு போனார். எனக்கு அப்படியே ஒரு குற்ற உணர்வாக கூட இருந்துச்சு. சே எவ்வளோ நல்ல பிள்ளை நம்ம ராஜசேகர் அப்படின்ட்டு. உடனே அதே போல் வண்டியை நிறுத்திட்டு இறங்கி ஓடினார். போய் பார்த்துட்டு, ஃபாதர் குடிச்சிருக்கிறாரு ஃபாதர் அப்படின்னாரு. வேணாம்ப்பா நம்ம கை வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நான் சொல்கிறேன். ஃபாதர் இப்படியே விட்டு போனோம்னா வரவன் ஸ்பீடில் வரவன் தட்டிடுவான், அதனால் நம்ம ஏதாவது பண்ணணும் ஃபாதர்னார். உடனே அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தூக்கி இழுத்து அப்படியே ஓரமாக போட்டோம். ஓரமாக போட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த போலீஸ் வந்தாங்க. அவங்கள்ட்ட சொல்லி அங்கேருந்து அவரை கொண்டு போயிட்டு விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் நினச்சி பார்க்குறேன், நம்ம சாதாரண மனிதர்களுங்கிறோம், ஆனால் நம்ம ராஜசேகர் போன்ற மனிதர்கள் எப்படி ஒருத்தனோட உயிரை காப்பாற்றணும், அதை விட்டுட்டு போகக்கூடாது, எனக்குன்னு இங்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத உணர்றாங்களே. அதுதான் இங்கே இந்த உலகத்தில் இன்னும் அதிகமாக தேவை. நம்மளோட கடமைகளை தட்டி கழிக்காமல், அதை கடந்து போகாமல், கிடைக்கிற வாய்ப்பில் ஏதாவது ஒரு மனுஷனை காப்பாற்றணும், ஏதாவது ஒரு உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு மனநிலை இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவனுடைய விழுமியம், அதுதான் கடவுளை சந்திக்கிற தருணங்கள். அதனால் நான் செய்கிற உதவியை பார்த்துட்டு கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் நம்புகிறான் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவம். அந்த ஒரு கிறிஸ்தவம் உலகத்தில் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் பேராவல். ரொம்ப சரியாக சொன்னீங்க ஃபாதர். கிறிஸ்து அவன், அதனால தான் எனக்கு பேர் கிறிஸ்துவன். நான் கிறிஸ்துவாகவே இருக்க அழைக்கப்பட்டுள்ளேன், அதனால் நான் கிறிஸ்தவன் அழைக்கப்படுறேன். ஸோ இது ஆண்டவர் சொல்கிற மாதிரி, அதாவது இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி, உங்களுடைய அயலான் யார் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பாட்டு கேட்குறதா இந்த தலைப்பை பற்றி நம்ம சிந்திக்கும் போது கேட்டுக்கலாம் நம்மளே. ஸோ இந்த ஒரு விழிப்புணர்வு தான் இன்றைக்கி நமக்கு வேணும் இல்லையா ஃபாதர்? ஆமாம். ஓகே ஃபாதர், இந்த ஒரு தாட்டோட இன்றைய நாள் நம்ம நிறைவு செய்யலாம். அன்பினர்களை மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே மரியே வாழ்க.